அனைவருக்கும் வணக்கம். அட்டமாதிபதியுடன் இணைந்த ராகு ஆயுளை கெடுப்பாரா என்பதை பற்றி தான் அந்த விளக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அட்டமாதிபதியுடன் ராகுடன் இணைந்து விட்டாலே ஆயுளை கெடுப்பார் என்பது அர்த்தமில்லை. இங்கே லக்னாதிபதி வலுவும் தீர்மானிக்கப்பட வேண்டும். மேலும் அட்டமாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கார் என்ற வலுவும் கணிக்கப்பட வேண்டும். இந்த அமைப்பில் கடந்த சில நாட்களுக்கு என்னுடைய கன்சல்டேஷனுக்கு வந்த ஜாதகர், அதாவது ராகு திசை எட்டமாதிபதியுடன் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறார். தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்து ஏற்படும் என்று கூறினார்கள், பலன் கூறினார்கள். இது உண்மையா என்று கேட்டால் சரி, அதை சற்று விளக்கமாக விவரிக்கலாம் என்பதற்கு தான் அந்த வீடியோ. ஆகவே ஒரு ராகு தன்னுடைய இணைந்த பார்த்த கிரகத்தின் ஆதிபத்திய காரக விஷயங்களை தசையில் எடுத்து செய்வார் அப்படிங்கிறது உண்மைதான். அதே சமயம் எத்தனை டிகிரி இடைவெளிக்குள் இருக்கிறார்கள், அந்த வீடு எத்தகைய வீடு, வேறு பாபர்கள் தொடர்பு யாராவது இருக்கிறார்களா என்பதையெல்லாம் நுணுக்கமாக கணித்து விட்டு தான் அதற்கு பலன் கூற வேண்டும். சரி, இந்த உதாரண ஜாதகர் பார்த்தீங்கன்னா 5/1/2011 11:15 PM அளவில் பிறந்திருக்காரு. கன்னி லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். லக்னத்தில் சனி, 3ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு, 7ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இங்கே லக்னத்தை குரு பார்க்கிறார், சனியையும் குரு பார்க்கிறார், ஆயுள்காரரான சனியையும் குரு பார்க்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். 9-10 குடையவர்களிலிருந்து தர்மகர்மாதிபதி அமைப்பில் இருந்து அதையும் குரு பார்க்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சூரிய தசை சந்திர தசை முடிஞ்சோன்னா அடுத்து அட்டமாதிபதி செவ்வாய் திசை வருகிறது. அட்டமாதிபதி செவ்வாய் திசை உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த அட்டமாதிபதி வர்க்கோத்தம் நிலையில் இருக்கிறார். ராகுடன் இணைந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரிக்கு மேலே விலகி இருக்கார். இங்கே ராகுடன் இணைந்து கிரகணமாகவோ அஸ்தங்கமாகவோ இல்லை. மேலும் அந்த அட்டமாதிபதிக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருக்கிறார். எனவே இந்த செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கும் தாயாருக்கும் உடல் ரீதியான சில தொந்தரவுகளை தன்மை ஒழிய பெரிய கெடுதல்கள் தெரியாது. சரி, அடுத்து வரக்கூடிய ராகு திசை ஏற்பட எப்படி இருக்கும்? ராகு அங்கே சூரியன் செவ்வாய் குருவை போல செயல்படுவார். தான் இருந்த வீட்டின் அதிபதி தன்னோடு இணைந்த கிரகம் இவற்றின் பலன்களை ராகு கவர்ந்து தருவார் என்பதற்கிணங்க 8-12 குடையுடன் ராகு இருந்திருந்தால் தூர தேசங்களில் சென்று படிக்க வைப்பார். இங்கே ராகு அது சொன்னாங்க, இந்த ராகு திசையில் ஜாதகர் படிக்க மாட்டார். கண்டிப்பாக அப்படி இல்லை. என்றால் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். விருச்சிகத்தில் புதன் இருந்தாலே அந்த ஜாதகர் புத்திசாலி. மேலும் 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கிற ராகுனா குருவினுடைய ஆதிபத்திய காரக பலன்களையும் செய்துதான் ஆக வேண்டும். எனவே இந்த ராகு திசை இந்த ஜாதகரை தூர இடங்களுக்கு நகர்த்தி படிக்க வைக்கும். அதே சமயம் அட்டமாதிபதியுடன் இணைந்தால் சில உடல்நிலை தொந்தரவுகளை தந்தாலும் ஆயுளை பங்கம் வைக்கும் அளவுக்கு, அதாவது பெரிய கெடுபலன்களை இந்த ராகு திசை செய்துவிடாது. ஏனென்றால் ராகு குருவின் வீட்டில் இருக்கிறார். இப்போ சனியின் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்தால், செவ்வாயின் வீட்டில் சனியுடன் இணைந்திருந்தால் கண்டிப்பாக கெடுபலன் கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த இணைந்திருப்பதோ குருவின் வீடு. அந்த குரு இணைந்த கிரகமான செவ்வாய் வர்க்கோத்த நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் ராகு பெரிய கெடுபலன்களை செய்துவிட மாட்டார். உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் இருக்கும், தாய்க்கும் இருக்கும், ஜாதகருக்கும் இருக்கும். ஆனால் அதே சமயம் தாய்க்கும் ஆயுள் கண்டமெல்லாம் எதுவும் இல்லை. என்றால் சந்திரன் வளர்கிற நிலையில் இருக்கிறார். 4ஆம் அதிபதியான குரு 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பில் ஜாதகருக்கோ அல்லது அவருடைய தாயாருக்கோ ஆயுள் பங்கம் என்பது கிடையாது. ஏனென்றால் லக்னாதிபதி ஆயுள்காரர்கள் எல்லாம் வலுத்திருக்கிறார்கள். எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பலன் சொல்லாமல் சற்று நிதானித்து ராகுவிற்கு பலன் சொல்லும்போது வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கிறார், ராகு யாருடன் இணைந்திருக்கிறார்கள், எத்தனை டிகிரி இடைவெளியில் இணைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து தான் இந்த ஜாதகருக்கு ராகு என்ன பலன்களை செய்யும் என்று குறிப்பிட வேண்டும். இந்த அமைப்பில் இந்த ராகு அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்ததனால் 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்ததனால் தூரடங்களுக்கு நகர்த்தி படிக்க வைப்பார். படிப்பு ஓரளவு நன்றாகவே இந்த ஜாதகருக்கு வரும். ராகு திசை வந்தால் படிக்க மாட்டாங்கிறது விதி. அதே ராகு திசையில் பெரிய பட்ட வாகனங்களும் ராகு திசையில் வாகனங்கள் இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் விதிகள் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு விதிவிலக்குகள் என்று 1000 இருக்கும். அந்த விதியை விட விதிவிலக்குகளை தெளிவாக உன்னிப்பாக ஆராயும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன் கிட்டும். எனவே இந்த ராகு திசை வரும்பொழுது ஜாதகர் தூர இடங்களில் சென்று நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பை பெறுவார். அதே சமயம் தாய்க்கும் ஜாதகருக்கும் சிறு உடல்நிலை தொந்தரவுகளை தரத்தான் செய்வார். ஏனென்றால் செவ்வாயினுடைய அட்டமாதிபத்தியத்தையும் ராகு எடுத்துத்தான் செய்வார். அதுக்காக அட்டமாதிபதியுடன் நினைச்சுக்காக அதனால் ஆயுளை கெடுப்பார் என்று சொல்லக்கூடாது.
இங்கே லக்னம் லக்னாதிபதி கெட்டு இருந்து செவ்வாய் ராகுடன் நெருங்கி இணைந்திருந்தால் கண்டிப்பாக ராகு திசையில் ஆயுள் பங்கம் ஏற்படும். இங்கே இணையும் தூரம் என்பது முக்கியம், அதற்கு மேலாக இணையும் வீடு என்பது அதைவிட முக்கியம். இங்கே குருவின் வீட்டில், ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கும் ராகு பெரிய கெடுபலன்களை ஜாதகருக்கு தரமாட்டார். மேலும் ராகு திசை ஜாதகருக்கு ஓரளவு நன்றாக இருக்கும். என்றால் செவ்வாயுடன் சேர்ந்த காரணத்தினால் உடல் ரீதியான சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். இன்னொரு பதில் சொன்னாங்க, அதாவது 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார், மன வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. லக்னத்தில் இருக்கும் சனி குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே குரு தனிச்சு 7ல் இருந்தால்தான் கேந்திராதிபதி தோஷத்தை தந்து, அதாவது மன வாழ்க்கை திருப்தி இல்லாத நிலையை தருவார். இங்கே சனியும் செவ்வாயும் குருவை பார்ப்பதால் இவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போகிறது. எனவே ராசிக்கு 7ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 5 6 சனி குருவின் பார்வையில் இருக்கிறார். எனவே சனி 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மன வாழ்க்கை திருப்தியற்றது என்பதெல்லாம் அதாவது உண்மைக்கு புறம்பான கூற்றாகும். எனவே ஒரு ஜாதகருக்கு ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதி தன்னோடு இணைந்த பார்த்த கிரகங்களின் ஆதிபத்தியம் மற்றும் காரக விஷயங்களை தனது திசையில் செய்வார். சூரியனின் காரகமான காரகத்தையும் தூர இடங்களையும், 12ஆம் அதிபதி சூரியன் என்பதால் தூர இடங்களையும், செவ்வாயின் 8ஆம் அதிபதியின் தூர இடங்களையும், 8ஆம் அதிபதியின் காரணமான நோய் தொந்தரவுகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே இருப்பதால், தாய்ஸ்தானத்திலே இருப்பதால் தாயாருக்கும் ஜாதகருக்கும் சிறு சிறு கெடுதல்களை உண்டு பண்ணுமே தவிர இந்த ராகு திசை ஜாதகருடைய ஆயுளிலோ அல்லது ஜாதகரின் தாயார் ஆயுளோ எந்த விதமான பங்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை அந்த ஜாதகரிடம் நான் தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார், சந்திரன் வலுவாக இருக்கிறார். ஒரு பாவக பலம் முழுவதாக கிடைக்க ஒன்றால் பாவகம், காரகம், ஆதிபத்தியம் 3ம் கிட வேண்டும். இங்கே ஆதிபத்திய கிரகமும் காரகம் கிரகமும் நன்றாகவே இருக்கிறார்கள். அப்பொழுது ஆயுளுக்கு எப்படி பங்கம் ஏற்படும்? எனவே இந்த ராகு இந்த ஜாதகருக்கு 8ஆம் அதிபதியுடன் இணைந்த காரணத்தால் சிறு சிறு தொந்தரவுகளை தந்தாலும் ஓரளவு நல்ல கல்வியை கொடுத்து திருமணம் போன்ற அனைத்து விஷயங்களையும், குரு தரக்கூடிய திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த ராகு திசை ஜாதகருக்கு நிறைவாகவே தரும் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.